கிருத்தி இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. அம்மா கேசரி பண்ணிருக்கேன். அப்பா கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிரலாமா? ஹாப்பி பர்த்டே. Thank you செல்லங்களா. உங்களுக்கு சர்ப்ரைஸ். இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் ரவா கேசரி தான் பண்ணேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில ஒரு கப் ரவையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வறுத்த ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1ல இருந்து 1.5 கப் கரெக்டா இருக்கும். நான் 1 கப் தான் சேர்த்திருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கடைசியா 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 4 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அல்வா மாதிரி கேசரி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.